வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு புதுவிதமாக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் 1/2 kg எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி பொடிச்சு வைக்கிறோம், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், பூண்டுக்கல் ஒரு 2 பூண்டுக்கல், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீஸ் சின்ன சின்ன துண்டு இஞ்சி பீஸ். இதை ஒரு லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஒரு 1/2 பாயிலாக ஒரு வதக்கிடுவோம். வதக்கிட்டு நல்லா அரைச்சிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குவோம். எப்பயும் நம்ம இந்த மாதிரி வதங்கிறதுக்கெல்லாம் கல்லுப்பு போட்டு பண்ணிங்களா, அது மாதிரி கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் கல்லுப்பு போட்டுக்கலாம். இது குயிக்காக முடிஞ்சிடுங்க சீக்கிரமாக. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம இந்த சிக்கன் வாஷ் பண்ண சிக்கன் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். இது குக்கர்லேயும் செய்யலாம், நம்ம அப்படியே அடுப்புலேயும் செய்யலாம், டைரெக்டாகவும் செய்யலாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. இதில் நம்ம அந்த கொரியண்டர்லாம் கொத்தமல்லி அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ க்ரீனிஷாக பார்க்க அழகாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அந்த அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். நிறைய வெரைட்டி இருக்குது சிக்கனில். பெப்பர் சிக்கன் இருக்குது, கொரியண்டர் சிக்கன் இருக்குது, இந்த மாதிரி மில்க் சிக்கன் இருக்குது, எவ்வளோ சிக்கன் இருக்குது. வெறும் காரப்பொடி போட்டு சிக்கன் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குங்க. இல்லை, KFC சிக்கன் இருக்குது. இப்போ இன்றைக்கி நாங்கள் செய்கிறது கொரியண்டர் சிக்கன். இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணி அதில் ஊற்றிடலாம். மிக்சியில் அரைச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியை வாஷ் பண்ணி இந்த தண்ணியும் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிட்டேன். இதில் நம்ம ஒரு கரண்டி தயிர் விட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு காரம், 4 மிளகாய் வச்சுருக்கோம். இருந்தால் ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் நான் 2 பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி தயிர் போட்டால் எப்பயுமே ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் 1 கப்பு தயிர். இது நல்லா நமக்கு வெந்த உடனே எல்லாம் நான் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் இதில் முந்திரி, பாதாம்லாம் கூட அரைச்சி ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இறக்கிட்டால் ட்ரை ஆனோடனே நம்முடைய கொத்தமல்லி சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக எம்மியாக ரெடி ஆகிடும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாங்க. தேவையான அளவு இப்போ சால்ட்டு போட்டுடுவோம். முதல்ல வதங்கிறதுக்கு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நம்ம நல்லா வேகணும். நல்லா கொதி வந்தோடனே ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். ரொம்ப போடலை, நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சின்ன குட்டி ஸ்பூனால் 1/2 ஸ்பூன்.
அதே மாதிரி சோம்புத்தூள் கூட போடலாம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லெண்ணெய் எப்பயுமே நான்வெஜ்ஜில் இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் போடுறது டைஜஷன் ப்ராப்ளத்தை போக்குறதுக்கு தாங்க. பிரியாணியில் கூட அவ்வளோ மசாலா போடுறாங்க பாருங்கள். எல்லாமே அந்த டைஜஷன் ப்ராப்ளத்தை போக்குறதுக்காக தான் அவ்வளோ மசாலா போடுறாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்து. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டைஜஷனுக்கு நல்லதுங்க. செரிக்கும். நீங்கள் சாதாரணமாக ஹோட்டல்ஸ்லாம் பாருங்கள், வரும்போது அந்த சோம்பு வந்து சக்கரை கோட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை போக்குறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. கொதித்து 20 ஸ்லோ ஃபயரில் வச்சு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக சூப்பராக கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாம். மேலே கொத்தமல்லி தூக்கலாம், கருவேப்பிலை தூக்கலாம். முடிஞ்சோடனே நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளோட சுவையான சூப்பரான கொத்தமல்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, காரசாரமாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வேணும்னா நல்லா அதை ட்ரை ஆக்கிக்கலாம். மெயின் டிஷ்ஷாக வேணாலும் நம்ம கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு முடிஞ்சு வெந்தோடனே பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும், வந்து பார்க்கலாம். நம்ம கொத்தமல்லி துவையல் அரைக்க போகிறோம். கொத்தமல்லி துவையலில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சம் புளி, சின்னோண்டு துண்டு புளி, ஒரு 4 பூண்டு பல், தக்காளி, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இவ்வளோலாம் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க. கொத்தமல்லியெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கொத்தமல்லி சிக்கன் கிரேவி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.